சொந்த காசில் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரா கமல்? 2 பேர் இதுக்குத்தான் ஓடிட்டாங்களா? தக் லைஃப் வசூல் 100 கோடி. தக் லைஃப் படத்தில் அனைவருமே நன்றாக நடித்திருக்கும் போது படத்தை ஒருமுறை பார்க்கலாம், ஆனால் ஒரு முறை பார்க்க கூட அந்த படம் லாய்க்கில்லை என்பது போல, வரிந்து கட்டிக்கொண்டு பழிவாங்குவது போல ஏன் ரிவ்யூ செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படியானால் பெரிதாக கொண்டாடப்பட்ட படங்களில் எதுவுமே கேள்வி கிடையாதா, குறைகள் கிடையாதா என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் தயாரிப்பாளர் தனஞ்சயன். பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள தனஞ்சயன், தக் லைஃப் படத்தின் சரியான கலெக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஒருவேளை உலக அளவில் 90 அல்லது 100 கோடி வசூல் இருக்கலாம். தக் லைஃப் படத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆன்லைனில் செய்யப்பட்ட விஷயங்கள் தான். இந்த படம் வெளியானதிலிருந்தே படத்திற்கு எதிராக செய்யப்பட்ட விஷயங்களால் அந்த படத்திற்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய வசூலையும் தடுத்துவிட்டது. ரீ ரிலீஸ் வியாபாரம் நன்றாகவே இருந்தது, சேட்டிலைட் பிசினஸ் கை கொடுத்தது. ஆனால் படம் எவ்வளவு வசூலானது தெரியவில்லை. கமலின் சம்பளம் 100 கோடி ரூபாய் என்கிறார்கள். மொத்தம் 300 கோடி ரூபாயில் இந்த படத்தை எடுத்தாலும் 200 கோடியே கைக்கு வருமா தெரியவில்லை. அதே போல தக் லைஃப் படம் அனைவரையுமே திருப்திப்படுத்தவில்லை. கமலின் அதி தீவிரமான ரசிகர்களையும் கூட முழுமையாக திருப்திப்படுத்த முடியவில்லை. மற்றொரு புறம் கமலுக்கு எதிரானவர்களுக்கு கொறிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. மொத்தத்தில் ஒரு முறை தக் லைஃப் படம் பார்க்கலாம். பெரிய அளவிலான வசூல் கிடைக்காது என்றாலும் நியாயமான வசூலை பெற்றிருக்க வேண்டிய படம். பல விஷயங்கள் படத்தில் நன்றாக இருந்தாலும் படத்தை பற்றின எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. அதாவது இந்தியன் படத்தை விட சிறப்பாக செய்ததாக ஒரு பிரபல பத்திரிகையில் சிறப்பு கட்டுரையே வெளியாகி இருந்தது. இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டு கடைசியில் அப்படி எதுவுமே படத்தில் இல்லாமல் போனதுதான் பல பேர் படத்தை இறங்கி நின்று தாக்கும் நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. படத்தின் நீளத்தை குறைத்துவிட்டு கதையை இன்னும் வலுப்படுத்தி சில விஷயங்களை திரைக்கதையில் நுணுக்கமாக செய்திருந்தால் படம் நன்றாகவே ஓடியிருக்கும். உதாரணத்திற்கு அண்ணன் நாசருக்காகத்தான் கமல் அந்த நபரை கொலை செய்ய போகிறார். தனக்காக கொலை செய்யும் வரை துணியும் தம்பி கமலுக்கு நாசர் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக நீ என்னை எப்பவுமே கேவலமா பார்க்கிற என்று கமலையே திட்டுகிறார் அண்ணன் நாசர். இங்கேயே கதை சொதப்பலாகுது. நாசர் மனம் திருப்திப்படுத்தவே கமல் அத்தனை விஷயங்களையும் செய்யும் போது ஏன் நாசர் கோபப்படுகிறார் என்று ரசிகர்களே கேட்கிறார்கள். இங்குதான் கதையின் சறுக்கல் தொடங்குது. இதற்கு பிறகு ஒவ்வொன்றும் சறுக்கலாகிறது. நாயகன் படத்தில் விஷயத்தை தெளிவாக சொல்லி இருப்பார்கள். கடலிலிருந்து சரக்கை கொண்டு வர வேண்டாம், அது ஆபத்தான தொழில், அதில் இறங்க வேண்டாம் என்று மகன் நிழல்கள் ரவியை எச்சரிப்பார் அப்பா கமல்ஹாசன். அதையும் மீறி மகன் அதில் இறங்கும் போது மரணித்து விடுகிறான். உடனே திதி கொடுப்பதற்கு முன்பேயே மகனை அழித்த ஒவ்வொரு நபரையும் கமல் தேடி தேடி அழிப்பார். இது ரசிகர்களுக்கு அப்போது உணர்வு பூர்வமான காட்சிகளாக அமைந்தது. ஆனால் தக் லைஃபில் அப்படி எதுவுமே இல்லை. யாருக்கும் பிரச்சனை என்றே தெரியவில்லை. அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனையா, வளர்ப்பு மகனுக்கும் கமலுக்கும் பிரச்சனையா என்பதுதான் படத்தின் குழப்பத்தை தந்துவிட்டது. அதற்காக மோசமான படம் என்று சொல்ல முடியாது. அதே போல கமலை டேமேஜ் செய்யக்கூடிய வசனங்கள் 3 இடத்தில் பேசப்படுவதும் படத்துக்கு மைனஸ் ஆகிவிட்டது.